தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்ட் நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை. சரியான ஊதியம் வழங்கப்படும். தொடர்புக்கு 8925537862. எல்லாருடைய ஃபெயிலியரும் இருக்குது. இதுல வந்துட்டு காவல்துறை, அரசாங்கம், அவர் விஜய் அவர்கள், அந்த பர்மிஷன் கேட்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் புசியானந்த், மக்கள், இத்தனை பேருடைய தவறுகள் தாங்க நடந்திருக்குது. நெருக்கடியான கூட்டம். அந்த ஸ்டாம்பேட் வந்து அந்த மூச்சு திணறல் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, மொத்த பேரும் அந்த இடத்துல குமிச்சுது. அப்ப அந்த அளவுக்கு நெருக்கமான இடத்துல இவங்க பர்மிஷன் கொடுத்துருக்கவே கூடாது. அவங்க முன்னாடியே கேட்கறாங்க எத்தனை ஆயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த போலீஸ்க்கு, உளவுத்துறைக்கு தெரியாதா? அது டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குது, அந்த மினிஸ்டர் தான் அந்த ஊர்ல இருக்காரு. அப்ப எவ்வளவு மக்கள் வந்துட்டு வருவாங்க? ஏன்னா இவருக்கு இறந்து போனவங்க எல்லாமே சின்ன வயசு தான். எல்லாருமே பெரிய ஓட்டர்ஸ் கிடையாது. அவங்க 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டுல அந்த கூட்டத்தை வந்து போலீஸ் ஆல்ரெடி பாக்குறாங்க. அது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். ஏன்னா விஜய் வரான்னு சொன்னா அந்த இளைஞர்கள் கூட்டம் வந்து குமிறாங்க. அப்ப எப்படி வந்துட்டு நம்ம அதை பந்தோபஸ்து அரேஞ்ச் பண்ணணும்னு தெரியாமலே அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எம்ஜிஆர் சாரும் வந்துட்டு அவர் ஒரு சினிமா ஆக்டர் தான். அவர் வரும்போது அதுக்கு பெரிய கூட்டம், விஜயகாந்த் சாருக்கு பெரிய கூட்டம். இதையெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண போலீஸ் ஏன் விஜய் இதை மட்டும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணல? ஏன் விஜய்க்கு மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல? ஒருவேளை வந்துட்டு அவர் இப்ப ஆளுங்கட்சியை வந்துட்டு எதிர்த்து பேசுறாரு. ஆளுங்கட்சிக்கு தான் நான் வந்துட்டு இப்ப சவால் விடுறேன், நான் எனக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் எதிரி வந்துட்டு ஆளுங்கட்சி தான் அப்படிங்கும் போது நீங்க ஏன் அசட்டை பண்ணீங்களா? எலக்ட்ரிக் கம்பத்தை பிடிக்காதீங்க, நீங்க வந்துட்டு எலக்ட்ரிக் ஒயரை பிடிக்காதீங்க, மரத்துல ஏறாதீங்க, இது அனௌன்ஸ் பண்ணிட்டா சின்ன பசங்க அதை கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த தடல் எல்லாம் மரமும் கிடையாது, அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஒயர் எல்லாம் போறதே கிடையாது. அந்த மாதிரி இடம் தான் நீங்க சிஎம் கொடுத்தீங்க. அது மாதிரி விஜய் சாருக்கு கொடுத்துருக்கலாம்ல. அவர் ஒரு கட்சி தலைவர் தானே. பர்மிஷன் வந்துட்டு இதுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, இந்த இடம் சூட்டபிளா இருக்குமா அப்படிலாம் வந்துட்டு பார்க்கணும். உளவுத்துறை தான் இதெல்லாம் சொல்லியிருக்கணும். அது போலீஸ் கம்ப்ளீட்டா ஃபெயிலியர். அந்த இடத்துல எதுக்கு ஆம்புலன்ஸ் வருது? ஆம்புலன்ஸ் அவ்வளவு பெரிய கூட்டத்துல எதுக்கு வந்துட்டு ஆம்புலன்ஸ் வராங்க? ஆம்புலன்ஸ்க்கு வேற இடத்துல தான் டைவர்ட் பண்ணிருக்கணும். இப்ப முன்னாடியே வந்துட்டு அவரை பார்க்கணும்னு ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்க கூட்டம் ஒண்ணு. என்ன இன்னும் விஜய் வரலன்னு அதுக்கு பிறகு அவரை பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய கூட்டங்கள் வேற. அப்ப கூட்டங்கள் சேர்ந்துகிட்டே இருக்கு. அவர் லேட் பண்ண நான் வந்துட்டு ஆன்லைன்ல ஒரு கார்டு போட்டுட்டு புசியானந்த் போய் பார்த்தேன் ஒரு நாள். அதே மாதிரி தளபதிட்ட நான் அறிமுகப்படுத்துறேன் உங்களன்னு சொன்னார். ஆனா நான் தளபதியை பார்க்கவும் இல்லை, அவர் அறிமுகப்படுத்தவும் இல்லை. மாவட்ட தலைவர்களா நானே கேட்டு பார்த்திருக்கேன், விஜய் சார் எப்படி பாக்குறீங்க? பொதுச் செயலாளர் அனுமதிச்சாதான் விஜயை பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. கட்சி தொடங்கி 2ஆம் ஆண்டு நிறைவு விழா அதுக்கு போனனே, அவரு புசியானந்த் பாஸ் கேட்டா கொடுக்கவே இல்லையே. நான் ஒரு டாக்டர் இன்னொரு எங்க கட்சிக்காரையும் அழைச்சிட்டு போறேன். அவரு காங்கிரஸ்ல இருந்து வந்தாரு, துரத்தி அடிக்கிறாரு. அவர் தானே பேனர்லயும் போஸ்டர்லயும் பெருசா போடுறாரு. விஜய் கட்சி மாதிரி தெரியலையே, அது புசியானந்த் கட்சி மாதிரி தானே இருக்குது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக முன்னாள் ஏடிஎஸ்பி அனுஷ்யா மேம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் மேம். இந்த கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம், அந்த ஒரு சம்பவத்துல இருந்து யாருமே மீளல அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாகவே களத்துல என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனைகள்லாம் கையாள வேண்டியிருந்துச்சு, காவல்துறை தரப்புல முதற்கட்டமா என்ன தவறு இழைத்தார்கள் அப்படின்னு பாருங்க. இதுல வந்து முற்றிலும் எல்லாருடைய ஃபெயிலியரும் இருக்குது. இதுல வந்துட்டு காவல்துறை, அரசாங்கம், அவர் விஜய் அவர்கள், அந்த பர்மிஷன் கேட்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் புசியானந்த், மக்கள், இத்தனை பேருடைய தவறுகள் தாங்க நடந்திருக்குது. அதுல வந்துட்டு முதலாவது வந்துட்டு இப்போ காவல்துறை அப்படின்னு எடுத்துட்டா அங்க வந்துட்டு உளவுத்துறை எப்படி வேலை செய்தாங்கன்னு தெரியல. கரூர் வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட். ஏன்னா எனக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கு. இதுல வந்துட்டு ஒரு எம்பி எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு ஜெயலலிதா மேடம் வந்தாங்க. அப்ப நாங்க டியூட்டி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் வந்துட்டு எடப்பாடி அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஒரு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அங்க ஒரு மீட்டிங் நடந்திருக்குது. அதுக்கும் நான் பந்தோஸ் போயிருக்கேன் ஆஸ் ஏடிஎஸ்பியா. இந்த விஜய் அவங்களோட மீட்டிங்க்கு வந்துட்டு இந்த போலீஸ் வந்துட்டு அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த உளவுத்துறை வந்துட்டு தவறி விட்டது. என்னன்னா இப்ப எவ்வளவு மக்கள் கூட்டம். ஆல்ரெடி வந்துட்டு இவர் நிறைய வந்துட்டு இப்போ நம்ம விக்கிரவாண்டியில வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு வச்சாரு, மாநாடு ஒண்ணு வச்சாரு. அப்புறம் மதுரை மாநாடு, இதுலலாம் எவ்வளவு கூட்டம் வந்தாங்க. அதுலயும் வந்துட்டு அங்க கூட்டத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் வந்துட்டு தண்ணி இல்ல, அதே மாதிரி அவங்க டிராபிக், அதாவது அவங்க வரும்போது டிராவல்லே வந்துட்டு நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல வேற இருந்தாங்க. அங்க வந்துட்டும் ஒருத்தர் இறந்து போன மாதிரி நம்ம ஊடகத்துல பார்த்தோம். இப்போ வந்துட்டு அந்த கூட்டத்துக்கு வேண்டிய எப்படி வந்து அதை அகாமடேட் பண்றதுக்கு, இப்போ ஒரு இடம்னு சொன்னா, இப்போ நாங்க டியூட்டி பண்ணும்போது ஒரு முச்சந்தி இருக்கும். ஒரு தலைவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா ஒரு முச்சந்தி இருக்கும். அது 4 பக்கமும் ரோடு இருக்கும், எல்லா சைட்லயும் ரோடு இருக்கும். அது மாதிரி தான் இப்போ வந்துட்டு அந்த கூட்டங்கள் வந்துட்டு அது வந்து பிரிந்து
பிரிக்கிற மாதிரி பிரிஞ்சு 4 பக்கமும் இருக்கும் ரோடு. அது ஒரு முச்சந்தில தான் ஒரு பர்மிஷன் கொடுப்பாங்க போலீஸ். ஏன்னா ஒரு மேடை வந்து அந்த முச்சந்தில இருந்தா அந்த பேக் சைடுல இருக்க மாட்டாங்க. எல்லா சைட்லயுமே இருக்கும் ரோடு, ஏத்த மாதிரி இருக்கும், சைடுல 2 சைட்லயும் இருக்கும். அப்ப வந்து பிரிஞ்சு நிப்பாங்க கூட்டம். அப்ப ரெண்டாவது என்னன்னா, இப்போ வந்துட்டு இப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் வந்துட்டு மக்கள் இருக்காங்கன்னா, இப்ப ஒரே இடத்துல வந்துட்டு குமிக்க மாட்டாங்க. இந்த கூட்டத்தை வந்துட்டு ஒரே இடத்துல தான் அவர் பேசுவார், அப்படி செய்ய மாட்டாங்க. இப்ப மேடம் இந்திரா காந்தி வரும்பொழுது, இல்ல ராஜீவ் காந்தி வரும்பொழுது, இல்ல எம்ஜிஆர் சாருக்கெல்லாம் நிறைய கூட்டம் வந்திருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த சின்ன சின்ன ஒரு டவுன்ல வந்துட்டு ஒரு கூட்டம் போட்டுருவாங்க. ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்துட்டு இப்ப ரூட் ஃபுல்லா வந்துட்டு கவர் பண்ணுவாங்க போலீஸ். அவரு இப்ப அந்த ரூட் பந்தோபஸ்து போடும்போது அந்த ரூட்ல வந்து போலீஸ் நிப்பாங்க. ஏன்னா அவர் வரும்போது நிறைய வந்து அவங்களுடைய வந்துட்டு அந்த டிவிகளுடைய அந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க, ரொம்ப ஃபாலோ பண்ணி வராங்க. அவங்கள வந்து அந்த பைக்ல எல்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது அவங்க சில சமயத்துல மோதி அந்த வண்டியில விழுற மாதிரி விழ செய்யறாங்க நம்ம பார்க்கும்பொழுது. அப்போ அவங்களெல்லாம் வந்துட்டு இவங்க விட்டுருக்கவே கூடாது. அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த வண்டியில வரவே கூடாது. அப்படி இருந்தாலும் போலீஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்து அட்வான்ஸ் பைலட் மாதிரி அவருக்கு போட்டு வரணும். எஸ்கார்டு அல்ல அட்வான்ஸ் பைலட் போட்டு, ஏன்னா நம்ம மக்களை தான் பாதுகாக்க இருக்கிறோம். இவர் வந்துட்டு இப்ப ஆட்சியில இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனாலும் வந்துட்டு இவர் வரும்பொழுது வந்துட்டு அந்த மாதிரி, ஏன்னா அப்ப வந்து டிராபிக்ல, ஏன்னா இவங்களை ஃபாலோ பண்ணி முன்னாடியும் பின்னாடி அவங்க ரசிகர்கள் தான், அவங்க அந்த ஓட்டர்ஸ் கூட வர மாதிரி தெரியல, எல்லாம் இளைஞர்கள் தான். அவங்க வந்துட்டு விழுந்தாலும், அவரோட வண்டியில விழுந்தாலும், இல்ல அவங்க ஸ்பீடா போயிட்டு இவரை ஃபாலோ பண்ணி எய்த்த மாதிரி வந்துட்டு அவங்க ரூட்ல விழுந்தாலும் வந்துட்டு உயிர் சேதம் வரும். அதனால அவ்வளவு பேர் ஃபாலோ பண்ண விடவே கூடாது போலீஸ். அவங்க அப்பப்ப பிட்டா ஏன்னா ரூட் ஃபுல்லா வந்துட்டு அவங்கள நிக்க வச்சிருக்கலாம். என்னன்னா ஒரு முக்கியமான பெரிய ஊருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊர் மக்கள் தான் வருவாங்க. அப்போ ஒரு 100 மீட்டருக்கு வந்துட்டு கயிறு கட்டி போலீஸ் பார்த்துருக்கலாம். அங்க வந்துட்டு அவர் நின்று பேசுற மாதிரி, அந்த வண்டியிலே ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி பேசுற மாதிரினா, அந்த கூட்டம் வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கும், அந்த கூட்டம் டைலூட் ஆயிருக்கும். அவ்வளவு கூட்டம் வந்துட்டு அவ்வளவு பேர் அங்க குழுமி இருக்க மாட்டாங்க. அந்த நெருக்கடியான கூட்டம், அந்த ஸ்டாம்பேட் வந்து அந்த மூச்சு திணறல் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, மொத்த பேரும் அந்த இடத்துல குமிச்சுது. அந்த வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் இல்லாத இடம், அது வந்துட்டு நேரா போகக்கூடிய ஒரு ரோடு மாதிரி தான் இருக்குது. அதுல வந்துட்டு எங்கேயும் ஓடுறதுக்கு வழி கிடையாது. இப்போ வந்துட்டு விஜய் எந்த இடத்துல நிக்கிறார், ஏன்னா அவர் வண்டி கூட வர முடியல, அவ்வளவு கூட்டம். அப்ப அந்த அளவுக்கு நெருக்கமான இடத்துல இவங்க பர்மிஷன் கொடுத்திருக்கவே கூடாது. அவங்க முன்னாடியே கேக்குறாங்க எத்தனை ஆயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த போலீஸ்க்கு உளவுத்துறைக்கு தெரியாதா? இப்ப ஏன்னா அது ஒரு பெரிய சட்டமன்ற தொகுதி, அது ஒரு எம்பி தொகுதி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்களுடைய தொகுதி, ரெண்டாவது ஒரு மினிஸ்டர் அந்த ஊர்ல இருக்காரு. இந்த மாதிரி இருக்கும்பொழுது இன்னைக்கு வந்துட்டு அது டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குது, அந்த மினிஸ்டர் தான் அந்த ஊர்ல இருக்காரு. அப்ப எவ்வளவு மக்கள் வந்துட்டு வருவாங்க. ஏன்னா இவருக்கு வந்து இறந்து போனவங்க எல்லாமே சின்ன வயசு தான், எல்லாருமே பெரிய ஓட்டர்ஸ் கிடையாது. அவங்க 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க, எல்லாம் சின்ன குழந்தைங்க. அவர் வந்துட்டு ஒரு சினிமா ஆக்டர்னு சொல்லிட்டு தான் அவரை பாக்குறதுக்கு வராங்க. இப்ப அவர் வந்துட்டு ஓட்டு போடுற கூட்டம் கிடையாது, அவரு சினிமால நடிச்சு ஒரு நம்பர் 1 ஒரு ஆக்டர். அவரை பாக்குறதுக்கு தான் அந்த கூட்டம் வராங்க. அப்ப எல்லா குழந்தைங்கலாம் வராங்க, சாகுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பாக்குறோம். விஜய் அங்கிள்னு குழந்தைங்க கத்துறாங்க, நிறைய கூட்டங்களை நம்ம பாக்குறோம். அதனால அம்மா எல்லாம் குழந்தைங்கலாம் எடுத்துட்டு வராங்க. அந்த ஒரு ஆர்வம், விஜய்ங்கிற ஒரு ஆக்டர் அவர் வந்துட்டு வெளியில வராரு, அவர் பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் தான் மக்கள் குமிறாங்க. அப்ப நம்ம போலீஸ் என்ன பண்ணிருக்கணும், நிச்சயமா உங்களோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு தெரியும், கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு மக்கள் தொகை தெரியும், அது இளைஞர்கள் தெரியும். பாதி பேரு வந்துட்டு அதுல வந்துட்டு ஓட்டு போடுறவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்ப எவ்வளவு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் போலீஸ். அது ஒன்னும் டைலூட் பண்ற மாதிரி அங்கங்க பிட்டு ஒரு சின்ன டவுன் இல்ல ஒரு தாலுக்கு அவரு கரூர் என்ட்ரி ஆகுறாருன்னு சொன்னா ஒரு 10 பிளேஸ்ல கூட, அந்த 10 போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க கூட நிறைய வந்துட்டு நம்ம ஒரு 100 மீட்டருக்கு கயிறு கட்டி அவர் அந்த நின்று பேசுற மாதிரி இருந்தா அழகா மக்கள் பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஓ நம்ம ஊருக்கு வருவாருன்னா இந்த எதிர்பார்ப்புல இருப்பாங்க. அதனால வந்துட்டு அதை வந்து அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கலாம் போலீஸ். ஏன்னா அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல அந்த கூட்டத்தை வந்து போலீஸ் ஆல்ரெடி பாக்குறாங்க, அது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். ஏன்னா விஜய் வராருன்னு சொன்னா அந்த இளைஞர்கள் கூட்டம் வந்து குமிறாங்க. அப்ப எப்படி வந்துட்டு நம்ம அதை பந்தோபஸ்து அரேஞ்ச் பண்ணணும்னு தெரியாமலே அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் பந்தோபஸ்து, இந்த இந்திரா காந்தி அம்மா வரும்போதெல்லாம் அவ்வளவு கூட்டம். அதே மாதிரி நம்ம எம்ஜிஆர் சாரும் வந்துட்டு அவர் ஒரு சினிமா ஆக்டர் தான், அவர் வரும்போது அதுக்கு பெரிய கூட்டம், விஜயகாந்த் சாருக்கு பெரிய கூட்டம். இதையெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண போலீஸ் ஏன் விஜய் இதை மட்டும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணல, ஏன் விஜய்க்கு மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல? ஒருவேளை வந்துட்டு அவர் இப்ப ஆளுங்கட்சியை வந்துட்டு எதிர்த்து பேசுறாரு, ஆளுங்கட்சிக்கு தான் நான் வந்துட்டு இப்ப சவால் விடுறேன், நான் எனக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் எதிரி வந்துட்டு ஆளுங்கட்சி தான் அப்படிங்கும் போது நீங்க ஏன் அசட்டை பண்ணீங்களா? இப்ப அவருடைய பந்தோபஸ்துல நீங்க மக்களை தான் பார்த்திருக்கணும். இப்ப விஜய்ங்கிறவர் நமக்கு முக்கியமே கிடையாது, உங்களோட மக்கள் உங்களோட ஆட்சியில
வரக்கூடிய ஒவ்வொரு கெட்ட பேரு நீங்க நிறைய வந்துட்டு நிவாரணம் கொடுக்கறதுக்கு அனௌன்ஸ் பண்றீங்க. அப்ப யார் பார்த்திருக்கணும்? அப்ப கவர்மெண்ட் மிஸ்டேக்கும் இருக்குது. இப்ப மாநாட்டுக்கு அவ்வளவு போல்ஸ் வச்சு நிறைய செக்டார்லாம் போட்டு இப்ப பண்ணியிருந்தாங்க நம்ம விக்கிரவாண்டியில. அத மாதிரி கூட பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கூட்டம் அப்படி வருது, நீங்க இந்த மாதிரி இடத்த வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு நாங்க பர்மிஷன் கொடுக்குறோம். இப்ப இவங்க வந்துட்டு மரம் அதெல்லாம் ஏறுறாங்க இந்த சின்ன பிள்ளைங்க அவரை பாக்குறதுக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக் கம்பெல்லாம் ஏறுறாங்க. ஆனா அந்த பொதுச் செயலாளர் புசியானந்த் சார் ஒவ்வொரு வாட்டியும் சொல்றாரு, எலக்ட்ரிக் கம்பத்தை பிடிக்காதீங்க, நீங்க வந்துட்டு எலக்ட்ரிக் ஒயரை பிடிக்காதீங்க, மரத்துல ஏறாதீங்க. இது அனௌன்ஸ் பண்ணிட்டு சின்ன பசங்க அதை கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த தடல் எல்லாம் மரமும் கிடையாது, அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஒயர் எல்லாம் போறதே கிடையாது. அந்த மாதிரி இடம் தான் நீங்க சிஎம் கொடுத்தீங்க. அது மாதிரி விஜய் சாருக்கு கொடுத்துருக்கலாம்ல, அவரு ஒரு கட்சி தலைவர் தானே. அவருக்கு கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா அங்க மரமும் இருக்காது, சின்ன பசங்க ஏற மாட்டாங்க, எலக்ட்ரிக் கம்பமும் இருக்காது, அங்கேயும் போய் எலக்ட்ரிக் ஒயர் போகாது, அதுல ஏற மாட்டாங்க. ஒரு பிளைனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு டிவி வச்சிருவாங்க, சிசிடிவி வச்சிருவாங்க, எட்ட இருந்து கூட அவர் பேசுறத பார்ப்பாங்க. அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு போட்டோம், அதை மாநாடா தான் வைக்க முடியும் அவங்க. அப்போ போலீஸ் வந்துட்டு தவறிடுச்சு இதுல. ஏன்னா அவருக்கு வந்து வரக்கூடிய கூட்டம் எவ்வளவு இருக்கும், அது வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கும்பொழுது வந்துட்டு அவங்க கேட்கும் போது பர்மிஷன் வந்துட்டு இதுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, இந்த இடம் சூட்டபிளா இருக்குமா அப்படிலாம் வந்துட்டு பார்க்கணும். உளவுத்துறை தான் இதெல்லாம் சொல்லியிருக்கணும். அது போலீஸ் கம்ப்ளீட்டா ஃபெயிலியர். அதே மாதிரி அரசாங்கமும் தவறிடுச்சு. ஏன் அத்தனை மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல அங்க, ஒரு செந்தில் பாலாஜி அவரு அந்த ஊருக்காரு தானே, இவ்வளவு பெரிய கூட்டங்கள் அவருக்காக ரசிகர்கள் போறாருன்னு தெரியும்ல. அவர் வந்துட்டு ஒருவேளை நம்ம உளவுத்துறைக்கு சொல்லி இருக்கலாம் இப்படிதான் இருக்கணும். ஏன்னா நம்ம மக்கள் நாளைக்கு அவருக்கு ஓட்டு போடுறாங்களா நமக்கு ஓட்டு போடுறாங்களான்னு தெரியாது. நீங்க தானே இப்ப பிரசன்ட் எம்எல்ஏ, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தானே அவங்க. அந்த குழந்தைங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கலையா, அந்த மக்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கறது இல்லையா, இதெல்லாம் வரும். ஏன்னா அவர் என்ன நினைப்பார், விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஒரு பெரிய கூட்டத்தை காமிச்சாதான் எனக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குது அப்படின்னு காமிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் ஒரே இடத்துல குமிக்கிறது பண்றாரா என்னன்னு தெரியல. ஏன்னா இவர் வந்துட்டு லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்றாரு. ஏன்னா வழி நெடுக வந்து மக்கள் நிக்கிறாங்க, இவரை லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்றாரு. இவரை பார்க்க தானே நிக்கிறாங்க. அப்போ ஒரே இடத்துல வந்து மக்கள் குமியணும்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல குமிஞ்சா மக்கள் இவ்வளவு பெரிய கூட்டம் எனக்கு மாஸ் இருக்கு அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக ஒருவேளை அவர் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது, இவர் அந்த டைம் ஆன் டைமுக்கு வந்துட்டு வரவே இல்லை. இவர் வந்துட்டு ரொம்ப லேட்டா வராரு. லேட்டா வரும்போது மக்கள் பார்த்து பார்த்து சோர்ந்து போயிடுவாங்க. அதுவும் இல்லாத இன்னும் விஜய் வரலன்னு சொல்லிட்டு வராதவங்களும் இன்னும் கூட சேர்ந்து வராங்க. இப்ப முன்னாடியே வந்துட்டு அவரை பார்க்கணும்னு ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்க கூட்டம் ஒண்ணு. ஏன்னா இன்னும் விஜய் வரலன்னு அதுக்கு பிறகு அவரை பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய கூட்டங்கள் வேற. அப்ப கூட்டங்கள் சேர்ந்துகிட்டே இருக்கு அவர் லேட் பண்ண. அப்ப வந்துட்டு இவரும் லேட் பண்றாரு. ஏன்னா இவர் விஜய் வந்துட்டு என்னன்னா தன்னோட பெரிய கூட்டம் இன்னும் நிறைய வந்துடணும். ஒருவேளை அவங்க பொதுச் செயலாளர் அங்க இருக்கிறவங்க ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கூட்டம் வந்துட்டு நிறைய வந்த உடனே நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் இவர் 8:30 மணிக்கு அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டாரு. ஆனா 8:30 மணிக்கு அவர் போல. அதுக்கு பிறகு 7-8 மணி நேரம் கழிச்சுதான் அந்த இடத்துக்கு போறாரு ஸ்பாட்டுக்கு. அப்ப கூட்டங்கள் நிறைய சேர்றாங்க. போலீஸ் என்ன பண்ணிருக்கணும், அங்கேயே தடுத்து நிறுத்திருக்கணும். அவரு நீ 8 மணிக்கு தான் பர்மிஷன் கேட்ட, 8 மணில இருந்து இத்தனை மணி மட்டும் பர்மிஷன் கொடுத்திருப்பாங்க, இதுக்குள்ள கூட்டத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப போலீஸ் அங்கேயே நிறுத்திருக்கணும். அவர் அலோ பண்ணிருக்க கூடாது. அதே மாதிரி வந்துட்டு இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வேற ஆட்களும் வந்திருக்காங்க. ஏன்னா அவர் மேல செருப்பு தூக்கி போடும்போது வேற ஆப்போசிட் கட்சிக்காரங்களும் வந்து பெரிய ஒரு ஸ்டாம்ப் பேடா ஏற்படுறதுக்கு பின்னால இருந்து தள்ளினாங்கன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி தானே விழுவாங்க, அவங்களால வெளியில வர முடியாதுல்ல. இப்ப அந்த இடத்துல எதுக்கு ஆம்புலன்ஸ் வருது? ஆம்புலன்ஸ் அவ்வளவு பெரிய கூட்டத்துல எதுக்கு வந்துட்டு ஆம்புலன்ஸ் வராங்க? ஆம்புலன்ஸ்க்கு வேற இடத்துல தான் டைவர்ட் பண்ணிருக்கணும், வேற ரூட் போட்டிருக்கணும் அவங்களுக்கு. ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்துக்குள்ள நெருக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வரவே முடியாது. அப்ப அந்த வண்டிக்கெல்லாம் வழி விழும்போது ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் குமியும் 2 சைடும். அப்ப வந்துட்டு குமியும் போது மூச்சு திணறல் வரும்ல, அவ்வளவு பெரிய ரோடு கொடுக்கணும். அது ஏற்கனவே ஆல்ரெடி கூட்டமா தான் நிக்கிறாங்க, இடம் இல்லாத. அதுல எதுக்கு ஆம்புலன்ஸ் விடும் போது மறுபடியும் 2 சைடும் கூட்டம் நெருக்கும் பொழுது அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களாம் மூச்சு விட முடியாம அவங்க, ஏன்னா அவங்களை கொண்டு வரும்போதே இறந்துதான் கொண்டாந்துருக்காங்க, அவங்களுக்கு உயிரே இல்ல. அப்ப இந்த சம்பவத்துல விஜய் அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு எதுவும் இருக்கா? விஜய் அரெஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டு இப்ப 1 மேன் கமிஷன் இப்ப போட்டிருக்காங்க. ஒரு ஹைகோர்ட் நீதி அரசர் அவங்க தலைமையில ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. அந்த தலைமையில விசாரணை பண்ணும் போதுதான் இவருக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு, அதுல அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு நாலேஜ். இப்ப பர்மிஷன் கேட்கும் போது பொதுச் செயலாளர் தானே ஃபர்ஸ்ட் போறாரு, அவர் தானே போய் இப்ப கையெழுத்து போட்டு பர்மிஷன் கேட்கிறாரு கூட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு. அவர் தானே இப்ப மெயினா வந்துட்டு வருவாரு அக்யூஸ்டா. 5 பிரிவுகளின் கீழ் 4 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. என்னென்ன அந்த பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, இதன் அடிப்படையில் என்ன தண்டனை கிடைக்கும்? இல்ல, இதுல மேஜர் செக்ஷன்ஸ் தான் வந்துட்டு நம்ம பார்ப்பாங்க. என்னன்னா அதிகப்படியான தண்டனை உள்ள செக்ஷன்ஸ் தான் இப்ப பார்ப்பாங்க. இதுல வந்துட்டு என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய பாரதிய நீதி சட்டம், அது வந்து 2023ல பாரதிய நியாய சங்கீதால இப்ப வந்துட்டு என்னன்னா 105
அதாவது செக்ஷன் 105 என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கொலை குற்றமாகாத மரணம் விளைவிக்கும் குற்றத்திற்கு தண்டனை. அது என்ன சொல்றாங்கன்னா, கொலை குற்றமாகாத அங்க போய் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, இந்த கூட்டங்கள் வர்றதுங்க இறந்து போயிடுவாங்கன்னு தெரியாது, அங்க உள்ள மிஸ்டேக்ல தான், அங்க நடந்த தவறுகள்ல தான் அவ்வளவு பேர் சாகுறாங்க. ஆனா அவங்க இன்டென்ஷன் கிடையாது, அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் சத்து போயிடணும், சாகணும், அவங்களை கொல்லணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது. அதனால கொலை குற்றமாகாத மரணம் விளைவிக்கும் குற்றத்தை செய்கிற ஒருவர் ஆயுள் சிறை தண்டனையோ அல்லது 5 ஆண்டுகளுக்கு குறையாத ஆனால் 10 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு கால அளவுக்கு சிறை தண்டனையோ விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும். அதே மாதிரி இன்னொன்னு செக்ஷன் வந்துட்டு 106ல சொல்றாங்க, கவனமின்மையினால் மரணம் விளைவித்தல். கவனம் இல்லாததுதான் போலீஸ்க்கும் பொருந்தும், அரசாங்கத்துக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். மரணம் விளைவிக்கும் நோக்கம் இல்லாமல் முரட்டுத்தனமாக அல்லது கவனமற்ற செய்கையால் ஒருவருக்கு மரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறவர் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் மற்றும் அபராதத்திற்கும் உட்படுத்தப்படுவார். பாத்தீங்களா, கவனமின்மை. இது வந்துட்டு இப்படி கொலை நடந்துரும், இல்ல இவ்வளவு கூட்டம் வருது, இல்ல இவ்வளவு கூட்டத்துக்கு என்னெல்லாம் நம்ம சஃபிஷியண்டா இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கும் இது உடந்தை தான். காவல்துறை மேலேயும் இந்த குற்றம் வரும். அது எல்லாருமே அக்யூஸ்ட் தான் இதுல. அது போலீஸும் சரி, யாரு பர்மிஷன் கொடுத்தாங்களோ அவங்களும் போகணும், பர்மிஷன் வாங்கினவங்களும் போகணும், அந்த தலைவரும் போகணும், எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் தான். இது 40 உயிருங்கிறது சாதாரணது கிடையாது. கண்டிப்பா மேம். இப்போ இந்த சம்பவத்துல அரசையே இவ்வளவு கவனக்குறைவா செயல்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதல. அரசுக்கு என்ன அழுத்தம் இருந்துற போது, அரசு மக்கள் மேல அப்ப அக்கறை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதலையா? மனுஷன் மேல நீங்க அக்கறை இருந்தா நீ விஜய்க்கு தானே இவ்வளவு கூட்டம் கூடுறீங்க. அதனால விஜய் வந்துட்டு என்னதானே எப்பயும் ஏத்து பேசிட்டே இருக்காரு, நான் அரசியல் எதிரி, எனக்கு டிஎம்கேன்னு தான் பேசுறாரு. இப்ப என்ன அவருக்கு வந்துட்டு இவ்வளவு கூட்டத்துக்கு வந்துட்டு நம்ம சஃபிஷியண்டா போலீஸ் கொடுக்கணும், இல்ல வந்துட்டு இதெல்லாம் நடக்குதான்னு பாக்கணும். அவர் வந்துட்டு ஒரு கட்சியிலே இல்லையே, இவங்களை விட அதிகமான கூட்டம் கூடுதுல்ல. இப்ப ஆட்சியாளர்கள் போகும்போது இல்லாத கூட்டம். அப்பதானே எடப்பாடி சார் அங்க ஒரு மீட்டிங் வச்சிருக்காரு, அங்க ஸ்டாம்ப் பேட் நடக்கலையே, அங்க வந்தவங்க எல்லாம் ஓட்டு போடுறவங்க அவங்க கட்சியை சார்ந்தவங்களா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து கூட்டமே நடக்கலையா கரூர்ல? இதெல்லாம் ஸ்டாம்ப் பேட் நடந்திருக்கா? எத்தனை எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்திருக்குது அங்க? அப்ப ஏன் அந்த கூட்டம் எல்லாம் வரலையா? இப்ப யாரு வந்தா கூட்டத்துக்கு? ரசிகர்கள் வந்தாங்க, ஓட்டு போடுறவங்க வரல. அவரை பாக்கணுங்கிற ஆவல்ல, இப்ப ஜெயலலிதா அம்மா பாக்கணுங்கிற ஆவல்ல தான் போய் 60 பேர் செத்தாங்க மகாமகத்துல. நடிகர்கள் வரும்போதுதான் இந்த கூட்டம் இப்படி வருது. சின்ன குழந்தைங்க தானே, அவங்க ஓட்டு போடுறவங்களே கிடையாது. அவரை பார்க்கணும், ஒரு நடிகர், அவர் இப்படி எல்லாம் நடிச்சாரு சினிமால, ஒரு பெரிய ஹீரோ, அந்த மாதிரி தானே அவங்க பார்க்க வராங்க, அவங்கள ஓட்டு போட போறாங்க. இப்ப இறந்து போனவங்க எவ்வளவு குழந்தைங்க. அதனால அரசாங்கம் வந்து கவனமின்மை தானே. சரி மேம், இப்போ நீங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சீங்க, எதனால திருப்பி அந்த கட்சியில இருந்து வெளியில வந்துட்டீங்க, என்ன காரணம்? நல்ல தலைவர்களை வச்சு, இவர் வந்து நான் கரப்டா இருப்பாரு, ஏன்னா இவர் ஆல்ரெடி ஒரு 200 கோடி சம்பளம்னு சொல்றாங்க, அதெல்லாம் விட்டுட்டு தானே மக்களுக்கு செய்ய வராரு, பணம் சம்பாதிக்க வரல. அதனால நான் வந்து சரி காங்கிரஸ் வேண்டாம், நம்ம போயிட்டு இவரோட சேர்ந்து பணிபுரியலாம், நிச்சயமா வந்துட்டு ஒரு நல்லாட்சி கொடுப்பாரு, ஒரு யங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்க தலைவர்கிட்ட சொல்றேன், செல்வ பெருந்தகை தலைவர்கிட்ட, தலைவர் நான் காங்கிரஸ் விட்டு போறேன், நான் விஜய் கட்சியில சேர போறேன். ஆனா அவர் சொன்னாரு, உனக்கு மரியாதை இருக்காதேம்மா அங்கன்னு சொன்னாரு. இல்ல தலைவர், அவர் வந்துட்டு கொள்கை எனக்கு பிடிச்சிருக்குது, அதனால நான் அவரோட போய் ஜாயின் பண்ண போறேன்னு, உங்க இஷ்டமான்னு சொன்னாரு. நான் வந்துட்டு ஆன்லைன்ல ஒரு கார்டு போட்டுட்டு புசி ஆனந்த் போய் பார்த்தேன் ஒரு நாள். புசி ஆனந்த் அவர் பொதுச் செயலாளர் பார்த்தேன், அவர்கிட்ட சொன்ன இது மாதிரி நான் ராஜீவ்காந்தி கூட இருந்தவன் அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா, உங்களுக்காக ஒரு விங்கு வேற ஓபன் பண்ணியிருக்காங்க, ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்குன்னு ஒரு விங்கு, நீங்க வாங்க வெல்கம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி தளபதிட்ட நான் அறிமுகப்படுத்துறேன் உங்களன்னு சொன்னாரு. ஆனா நான் தளபதியை பார்க்கவும் இல்லை, அவர் அறிமுகப்படுத்தவும் இல்லை. ஈவன் ஆதவர்ஜுனை பார்த்தேன், ஏன்னா யாருமே அவருக்கு அறிமுகப்படுத்தவே இல்லை, அதனால நான் போகவே இல்லை. அங்க விஜய் கூட இருக்கிறவங்க தவறா வழி நடத்துறாங்களா? டெஃபினட்டா அவர் தவறாதான் வழி நடத்துறாங்க. இன்னைக்கு வரையும் பாருங்க, இன்னைக்கு 4 பேர் தான், ஆதவர்ஜுன் சாரு, அந்த புசி ஆனந்த் சார், இன்னும் ஒரு 2 பேர் சேர்ந்திருக்காங்க. ஆனா வந்துட்டு அந்த விங்க ஓபன் பண்ண மாதிரி தெரியல. 28 விங்க அனௌன்ஸ் பண்ணாங்க, இன்னும் ஓபன் பண்ண மாதிரி தெரியல. அதுல அதிகாரிகள் இல்ல ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ் வந்த மாதிரி தெரியவே இல்லை. அதே மாதிரி விஜய்க்கு வந்துட்டு அறிமுகமே படுத்த மாட்டேங்கிறாரு அந்த பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். அவர் தானே பேனர்லயும் போஸ்டர்லயும் பெருசா போடுறாரு. விஜய் கட்சி மாதிரி தெரியலையே, அது புசி ஆனந்த் கட்சி மாதிரி தானே இருக்குது. ஒருவேளை அவர் பர்மிட் பண்ணாதான் யாராச்சும் இந்த மாவட்ட தலைவர்களா நானே கேட்டு பார்த்திருக்கேன், விஜய் சார் எப்படி பாக்குறதுன்னு. பொதுச் செயலாளர் அனுமதிச்சாதான் விஜய் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ பொதுச் செயலாளர் தானே அவரை வந்துட்டு கையில வச்சிருக்காரு போல இருக்குது. அவரும் வந்து பாக்குறதே இல்லையா ஆபீஸ்ல யாருமே. இப்ப எங்க தலைவர்லாம் நாங்க காங்கிரஸ்ல இருந்தோம், டெய்லி ஆபீஸ்க்கு வருவாங்க, மக்களோட கிரிவன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இவர் வந்ததே கிடையாது. இவர் மாநாட்டுக்கு தான் போயிருக்காரு தவிர இவர் யாரும் பார்த்த மாதிரி இல்ல. இவன் பிரஸ்காரங்க நின்றுட்டே இருப்பாங்க, பிரஸ்க்கும் வந்துட்டு ஒரு பிரஸ் மீட்டும் வைக்கல, பிரஸ்காரங்கள்ட்டையும் எதுவுமே பேசுறதே இல்லையா. அவரு விஜய் சாரு வெளியிலே வரதே கிடையாது. அவர் யாரு போய் பாக்குறது? இவரா கூப்பிட்டாதான், அந்த பள்ளிக்கூட மக்களுக்கு நான் குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்குறேன், நான் நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கு அதை நான் பரிசு கொடுக்குறேன்னு இவரே ப்ரோக்ராம் போட்டாதான், இவரே சாப்பாடு கொடுத்தாதான். நான் பூஞ்சேரியில வந்துட்டு நடந்துச்சு அந்த 2ஆம் ஆண்டு அந்த அந்த நிறைவு விழா, அந்த கட்சி தொடங்கி 2ஆம் ஆண்டு நிறைவு விழா, அதுக்கு போனனே.
அவரு புஷி ஆனந்த் பாஸ் கேட்டா கொடுக்கவே இல்லையே. நான் ஒரு டாக்டர் இன்னொரு எங்க கட்சிக்காரையும் அழைச்சிட்டு போறேன். அவரு காங்கிரஸ்ல இருந்து வந்தாரு, துரத்தி அடிக்கிறாரு. அவங்க எப்படியா கஷ்டப்பட்டு உள்ள வந்துட்டாங்க போலீஸ்ட்டு சொல்லி, அவங்களை வெளில போன்னு துரத்தி அடிக்கிறாரு புஷி ஆனந்த். அதனால அவங்க அந்த ரசிகர் மன்றம் அவங்களுக்கு தான் பிரியாரிட்டி கொடுக்குறாங்க. அவங்க எல்லா கட்சியில இருந்து வாங்க வாங்கன்னு சொன்னாங்களே, அந்த கட்சியில இருந்து எத்தனை பேர் வந்தாங்க, இவங்க எத்தனை பேரை ரிசீவ் பண்ணாங்க, அந்த விஜய் தலைவர் எத்தனை பேர் பார்த்தாங்க? ஒண்ணுமே இல்லையே. இவர் பாக்குறதே இல்லையே யாருமே. இப்ப அவருக்கு மட்டும்தான் அந்த கட்சி, புஷி ஆனந்த் மட்டும்தான் அவர் கட்சி. அவர் சொல்லதான் கேட்பாரு போல இருக்கு. ஏற்கனவே அந்த ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்காரு, புஷி ஆனந்த் சொல்லதான் கேட்பாருன்னு. அதனால இது விஜய் கட்சி கிடையாது, இது புஷி ஆனந்த் கட்சி. நன்றி மேம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தேங்க்யூ. நன்றி. தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்ட் நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை. சரியான ஊதியம் வழங்கப்படும். தொடர்புக்கு 8925537862.